ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 128 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சாஸ்கே மாதராவோட சிலைக்கு மேலே இருப்பான், நருட்டோ ஹாஷிராமா சிலைக்கு மேலே இருப்பான். சாஸ்கேவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷவுட் பண்ணி கூப்பிடுவான் நருட்டோ. இருந்தாலுமே கேட்காத மாதிரி முன்னாடி போவான். ஏன்டா என்னை கண்டு பயந்து ஓடுறே அப்படின்னு சொல்லி நருட்டோ ஷவுட் பண்ணுவான். இதை கேட்ட உடனேயுமே சாஸ்கே திரும்பி பார்ப்பான். ஒரு மாதிரி நருட்டோவே பதறுவான். பார்த்தா சாஸ்கேவோட லெஃப்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கர்ஸ்மார்க் அப்பியர் ஆகிருக்கும். அவனோட கண்களே ஒரு வித்தியாசமாக இருக்கும். டே லூசர் நீயா அப்படின்பா. இந்த இடத்துல கிரை ஆன் டெஃபியர்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சாஸ்கே என்ன நீயும் ட்ரை பண்ண போற இந்த டைம் அப்படின்னு சொல்லி கேட்பான். நருட்டோக்கு இந்த இடத்துல சக்குரா சொன்ன விஷயம் ஃபிளாஷ் ஆகும். மெயினா லைஃப் டைம் ரெக்வெஸ்ட்னு சொல்லி கேட்டிருப்பாளையா, சாஸ்கேவை திரும்ப எங்கிட்டே கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு விஷயத்த நினைச்சு பார்ப்பான். சாஸ்கே தெளிவாவே சொல்லிடுவான், நான் சாக்குரா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னை பத்தி எதுவும் திங்க் பண்ண வேண்டாம், என்னை தயவு செஞ்சு நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல உன் மூஞ்சியை பாரு, என்ன இப்படி கோவமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இந்த இடத்துல நருட்டோக்கு இவங்களை ஃபர்ஸ்டா கெனின் ஆனதுக்கு அப்புறம் டீம் அப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எதுக்கு என்ன இவங்க கூட சேர்த்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிப்பான் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கப்புறமா கக்காஷி வச்ச பெல் டெஸ்ட்ல சீட் பண்ணிட்டான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்ட்ல கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு நாள் என்ன நான் ஒரு வாரமே சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த டைம் அவனுக்கு பசி எடுக்க தெரிஞ்சுட்டு சாஸ்கே கொடுப்பான் இல்லையா, ஸோ அந்த விஷயங்கள்லாம் ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கப்புறமா ட்ரீ கிளைம் பண்றதுக்கு ரெண்டு பேருமே போட்டி போட்டு ஏறுவாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்தையும் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா ஹாக்கு கூட பேட்டில் பண்றப்ப பாத்தீங்கன்னா நருட்டோவை சேவ் பண்ணியிருப்பான், அந்த விஷயங்கள். அதுக்கப்புறமா காரா கூட ஃபைட் பண்ணும்போது நீ சக்குராவை காப்பாத்து, நான் அவனை எப்படியா டிஸ்ட்ராக்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. நருட்டோ கூட எதுக்காக அப்படி பண்றேன்னு கேட்பான். என் கண்ணு முன்னாடி என்னோட காம்ரேட்ஸ் ஆகிறத என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஏன்டா ஏன் சாஸ்கே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவான். இதுக்கப்புறமா பயங்கரமா ஷவுட் பண்ணுவான், எதுக்காகடா என்ன வாங்கணும்னு சொல்லி நீ இதை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணுவான். இங்க பாரு, எனக்கு என்னன்னா உனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு என்ன ஆகுதோ அதை நான் கேர் பண்ணிட்டு போறேன். இப்போ என்னோட பாத்தே நான் வேற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன், நான் என் வழி தனி வழியில தான் போவேன், அதுல இருந்து தயவு செஞ்சு என்னை யாருமே திருப்பி கூட்டிட்டு வரலான்னு நினைக்காதீங்க, நான் உங்களோட சேர்ந்து லீஃப் வில்லேஜ்ல விளையாண்ட அந்த நிஞ்சா விளையாட்டுல எனக்கு போதுண்டா, நீ வீட்டுக்கு போ அப்படின்பா. நருட்டோ இந்த இடத்துல சோஜி, நெஜி, கீபாஸ், ஷிகமாரு அதுக்கப்புறமா லீ என்ட்ரி கொடுத்திருப்பான். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. எதுக்காகன்ற நினைக்கிற, எல்லாம் உன்னை காப்பாத்துறதுக்காக தான்டா அப்படின்னு நருட்டோ ஷவுட் பண்ணுவான். சாஸ்கே நருட்டோ சொல்ற எந்த விஷயத்தையுமே கேர் பண்ணிக்க மாட்டான், அவங்களுக்கு ஏத்த ஜாப் தான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவான். நருட்டோ இந்த இடத்துல ஷிகமாரு சொன்ன விஷயத்தை ரிமெம்பர் பண்ணி பார்ப்பான். கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பான் இல்லையா, ஸோ அந்த விஷயம் தான் மெயினா. சாஸ்கேக்கு இவனுக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ மற்ற எதுவுமே இருக்காது. அதே டைம் சாஸ்கேவை ஷிகமாருக்கு சுத்தமாவே பிடிக்காது. இருந்தாலுமே இவன் வந்து நம்ம லீஃப் வில்லேஜை சேர்ந்தவன், ஒரு நம்மளோட காம்ரேட், அதுக்காகவே நான் ரெஸ்கியூ பண்ணுவேன், இதனால என் லைஃபே போச்சுனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் ஷிகமாரும் எல்லாரும் கிளம்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு நருட்டோ அட்டாக் பண்றதுக்கு வருவான். அது பாத்தீங்கன்னா ஷேடோல சாஸ்கே பாத்துருவான். இந்த ஒரு பாயிண்ட்ல எப்படிடா உன்னோட சொந்த லீஃப் வில்லேஜ் காம்ரேட்ஸ் உனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு அங்க போராடிட்டு இருந்தா யாரோ எப்படியோ போட்டுங்க மாதிரி போறேன்ட்டு ஒரு பஞ்ச் வைப்பான். அதுவுமே வெறும் கோவத்தினால மட்டும்தான். இந்த இடத்துல கூட சாஸ்கே நருட்டோவோட ஃபேஸ்லயே பிளட்டை ஸ்பிட் பண்ணுவான். என்ன சொன்ன, காம்ரேட்ஸா, உன்ன மாதிரி இருக்கிற காம்ரேட்ஸோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா எனக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குமாடா, அதனால நான் ஒரோச்சிமாரு எங்க இருக்கானோ அங்க போறேன் அப்படின்பா. ஒரோச்சிமாருவா, அவன் தான் தேர்ட் ஹோக்காகவே கொன்னா, நம்மளோட லீஃப் வில்லேஜவே கிரஷ் பண்ணான்டா, அதெல்லாம் மறந்துட்டியா, நீ போனோன்னு வாங்க முதலாளி அப்படின்னு சேர் போட்டு உனக்கு பவர்ஸ் ஃபுல்லா ஃப்ரீயா கொடுத்துருவான்னு நினைக்கிறியா, அவன் வெறும் உன்னை ஒரு வெசலா யூஸ் பண்றதுக்கு தான் திங்க் பண்றான், உன்னை ஒரு சட்டை மாதிரி யூஸ் பண்ணிக்குவான்டான்லாம் சொல்லுவான். மெயினா நீ அங்க போனேன்னா உன் வாழ்க்கையே போயிருண்டா, உன் என்டையர் லைஃபையே அவன் பறிச்சுக்குவான்டா அப்படின்லாம் சொல்லி பார்ப்பான். அதை எதையுமே கேர் பண்ண மாட்டான் சாஸ்கே. எனக்கு என்னோட கோலை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், அது மட்டும்தான், என்னோட வழியில குறுக்கால தான் வருவேன்னா அது வேற மாதிரி போகும் அப்படின்பா. உன்னை பேசி கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன், எனக்கு வேற வழி இல்ல, உன்னை அடிச்சு இழுத்துட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்பா. சாஸ்கே சிரிப்பான். எதுக்காகடா சிரிக்கிற அப்படின்னு கேட்பான். நருட்டோவை ஃபைட்டுக்கு சாஸ்கே கூப்பிட்டு இருப்பான் இல்லையா, டெரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல நருட்டோ சிரிச்சிருப்பான், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி சாஸ்கே கேட்பான். அப்படி என்னடா ஃபன்னா நடந்துருச்சு சிரிக்கேன்னு
சொல்லி சாஸ்கே கேட்டிருப்பான். ஃபன்னுக்காகலாம் சிரிக்கலடா, நான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினா இன்னைக்கு தான் நான் உன்னை தோக்கடிக்க போற நாள் அப்படின்பான். ஏன் அன்னைக்கு மட்டும் குஷியா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி சாஸ்கே கேட்பான். அது வேற இது வேறடா, அன்னைக்கு நீ மொத்தமாவே வேற ஒரு பர்சனா இருந்தா இப்போ வேறையா இருக்கடா அப்படின்னு சொல்லுவான். புரிய வைக்க ட்ரை பண்ணுவான். அந்த பேட்டில் முதல் கொண்டு நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உன்னோட ஹெட் பேண்ட் எடுத்து போடுறான்னு சொல்லுவான். ஆஸ் அ லீஃப் ஷினோபியா உனக்கு ஆப்போனண்டா நான் சண்டை போடுறதுக்கு நிக்கிறேன், ஆனா எனக்கு எனிமியா நீ நிக்காதேங்கிறது தான் நருட்டோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவாவே இருக்கும் இந்த இடத்துல. இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு மோட்டிவ் வந்து நருட்டோ கிட்டயே இருக்காது. நீ என்ன சொன்னாலும் சரி நான் அதை கேர் பண்ணிக்க போறது இல்லைங்க மாதிரி சாஸ்கே பாத்தீங்கன்னா அவனோட ஒன் ஹேண்டை வச்சே நருட்டோவை லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த பாயிண்ட்லயே தெரியும் சாஸ்கேக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கெயின் ஆயிருக்கு அப்படின்னு. நருட்டோவை லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கவன் அப்படியே விட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவான். பாத்தீங்கன்னா அவனோட போன்ஸ் அப்படியே கிராக் ஆகும். நருட்டோவோட வாயிலேருந்தே ரத்தம் வந்துடும். பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால்லே விழுவான். நருட்டோவை அடிச்சு இந்த அளவுக்கு பறக்க விட்டதுக்கு அப்புறமா சாஸ்கேக்கு ரொம்பவுமே சிரிப்பு மட்டும் தான் இருக்கும். மெயினா இந்த அளவுக்கு பவர் நான் கெயின் பண்ணிட்டேங்கிற அவனோட பேராசை பார்க்கும் போதே தெரியும். இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆவான். பாத்தீங்கன்னா அந்த கர்ஸ் மார்க்ல அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கும். இந்த பவரை பத்தி தான் அவங்க பேசினாங்களான்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரியே சிரிப்பான் சாஸ்கே. ககாஷி சாஸ்கேக்கு இந்த கர்ஸ் மார்க் மறுபடியும் தொல்லை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக சீல் போட்டு வச்சிருப்பாரு. அந்த ஒரு சீலை எடுத்தா இன்னும் எவ்வளவு பவர் கிடைக்கும்னு சிரிப்பான். நருட்டோ தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல என்ன மாதிரியான பவர்ரா இதுக்கு முன்னாடி இவனுக்கு இந்த அளவுக்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டு போன டைம் நடந்த பேட்டில் திங்க் பண்ணி பார்ப்பான். நருட்டோ தண்ணிக்கு மேல வந்து சாஸ்கேவை பார்ப்பான். முழிச்சுக்கன்னு சொல்லிட்டே தான் ஓடி வருவான். இந்த ஒரு பாயிண்ட்ல குத்துறக்கு போவான். பாத்தீங்கன்னா சாஸ்கே கொஞ்சம் விலகி கிக் பண்ணிடுவான். அதுன்னு மட்டும் இல்லாம நருட்டோவோட அந்த டூல் பேக் இருக்கு இல்லையா, சோ அதையும் எடுத்துக்குவான். சாஸ்கே பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எப்போ முழிச்சுக்கிட்டேன், அதனாலதான் வில்லேஜை விட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவனோட பாஸ்ட் செல்ஃபையே பாத்தீங்கன்னா இடியட்னு திட்டுவான். மெயினா அவன் தான் ஃபியூச்சர் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், காம்ரேட்ஸோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருப்பான். அதுக்காக தான் அந்த வில்லேஜை விட்டே வந்தேன், அங்க எனக்கு ஃபியூச்சர்னு ஒண்ணுமே இல்ல, பாஸ்ட் மட்டும் தான் இருக்கும் அப்படின்பா. இந்த இடத்துல சாஸ்கேவோட பாஸ்ட் லைஃபை காட்டுவாங்க. சாஸ்கே இருப்பான் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆப்போசிட்ல இட்டாச்சி இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா குனாய் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும் போதே சாஸ்கேக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இட்டாச்சி வேற லெவல் அட்டாக் பண்ணிருப்பான். சொல்ல போனா பாறைக்கு பின்னாடி ஒரு டார்கெட் இருக்கும், அதையுமே பாத்தீங்கன்னா எய்ம் வச்சு அடிச்சிருப்பான். இருக்கலையே செம ஆசமா இருந்துச்சு அப்படின்ட்டு சாஸ்கே இப்ப இது என்னோட டர்ன் அப்படின்ட்டு அவனோட குனாயை எடுப்பான். சாஸ்கே லேட் ஆயிடுச்சு வா வீட்டுக்கு போலான்றவான் இட்டாச்சி. ஏதோ புது ஷூரிக்கன் ஜுட்சு சொல்லி தரேன்னு இப்ப அதுக்கு என்னாச்சு சொல்லி தர மாட்டேயா அப்படின்மா சாஸ்கே. இங்க பாரு நாளைக்கு எனக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான மிஷன் ஒன்னு இருக்கு, அதுக்காக நான் ப்ரிப்பேர் ஆயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இட்டாச்சி சொல்லுவான். நீ சரியான ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டுவான். டே சாஸ்கே இங்க வான்னு சொல்லி கூப்பிடுவான் இட்டாச்சி. கூப்பிட்டோன்னு ரொம்பவுமே சந்தோஷத்தோட சாஸ்கே ஓடி வருவான். இட்டாச்சி சாஸ்கேவோட ஃபோர்ஹெட்லயே அடிப்பான். அடிச்சுட்டு சாரி நான் அடுத்த தடவை உனக்கு சொல்லி தரேன் அப்படின்பான். சரி அப்படின்னா நீ இதை பாரு அப்படின்ட்டு சாஸ்கே அவன் ஸ்டைல் ஏதோ பண்றன்னு போய் கீழே விழுந்துருவான். அவனோட ஆங்க்லெட் உடஞ்சிரும். இதுக்கப்புறமா இட்டாச்சி தான் அவனை தூக்கிட்டு போவான். சாஸ்கே சிரிச்சிட்டே வரதை பார்த்த இட்டாச்சி இருந்துட்டு, ஓ இதுக்காக தான் உன் காலை உடச்சுக்கிட்டியா, ஜம்மனு முதுகுல ஏறி வந்துட்டு வந்துக்கலான்ட்டு சொல்லி கேட்பான். அதுக்காகலாம் கிடையாது அப்படின்ட்டு வெக்கப்படுவான். மெயினா நாளைக்கு பாத்தீங்கன்னா இவன் நிஞ்சா அகாடமில ஜாயின் பண்ற டேட்டா இருக்கும், சோ அதை நினைச்ச எக்ஸைட்மெண்டோட இருப்பான். மெயினா ஃபுகாகு சாஸ்கேவோட அப்பா வந்து ரொம்பவுமே இவனை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணணுங்கிற விஷயம் தான் இவன் மைண்ட்குள்ள ஓடும். அதே மாதிரி என்ன வந்து எங்க அப்பா ஃபுல்லா நம்பணும், என் அண்ணனை நம்புற மாதிரி அப்படிங்கிற தாட் இருக்கும். இதுக்கப்புறமா பிரசன்ட்ல காட்டுவாங்க நருட்டோ அவனோட ரைட் லெக்ல இருக்கிற ஷுரிக்கன் பாக்கெட்ல இருந்து ஷுரிக்கன் எடுத்து வீசுவான். சாஸ்கே இந்த ஒரு இடத்துல டாச் பண்ணிடுவான். அவனோட குணாயை எடுத்து வீசுவான். நருட்டோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். சாஸ்கே ரெண்டு குணாய் எடுத்து எறிவான். பாத்தீங்கன்னா அந்த பாறைக்கு பின்னாடி வந்து இட்டாச்சி வந்து அந்த டார்கெட்டை அட்டாக் பண்ணியிருப்பான் இல்லையா, சேம் அதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு குணாய் வந்து போகும். மெயினா ஒரு குணாய் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போகும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதோட டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கு வீசியிருப்பான். சேம் அதே விஷயத்தை இங்க சாஸ்கே வந்து யூஸ் பண்ணுவான். நருட்டோ முடிஞ்சிட்டான்னு பார்த்தா அவனோட க்ளோன் மட்டும் தான் அங்க இருக்கும். நருட்டோ திரும்ப அட்டாக் பண்ண வருவான். இந்த ஒரு டைம்ல சாஸ்கே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒயர் எடுத்து ஷுரிக்கன் குணாயோட டைப் பண்ணி வச்சிருப்பான். அதை நருட்டோவை ஃபார்வர்ட் பண்ணி வீசுவான். அந்த ஒயர் எல்லாமே பாத்தீங்கன்னா நருட்டோவை டைப் பண்ணிரும். டே நீ ரொம்ப தப்பு பண்றடா அப்படின்னு நருட்டோ ஷவுட் பண்ணுவான். நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி சொன்னனே உங்களை மாதிரி ஆட்களோட எனக்கு ஃபியூச்சரே வேண்டாம்னு அப்படின்ட்டு அவனோட ஃபயர் ஸ்டைல் டிராகன் ஃப்ளேம் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். அந்த ஃப்ளேம்ஸ் அப்படியே அந்த ஒயரோட டிராவல் பண்ணி நருட்டோ கிட்ட போய் அப்படியே பஸ்ட் ஆகும். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.